ஹிட்லர் தெரியுமா? ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 லட்சம் யூதர்களை கொன்றான். ஹிட்லருக்கு இருக்கிறது எத்தனை உயிர்? ஒரு உயிர். இது வந்து ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுட்டு தான் கொன்னான். அவன் எப்படி கொன்னானோ அதே மாதிரி பதிலுக்கு யாரும் கொல்லல அவன். அது ஒரு பக்கம். அவன் கொன்ன ஒரு உயிருக்கு ஹிட்லருடைய ஒரு உயிர் போயிருச்சு. மிச்சமுள்ள 99,999 உயிருக்கு யார் பதில் சொல்லுவா? சரி, 9,99,999 யார் பதில் சொல்லுவா? அதுக்கு தான் மறுமை வேணும். இப்ப மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? மேல இருந்து ஒருத்தனை தூக்கி போடுவான். ஒருத்தனை தண்டனை, ஒருத்தனை வந்து சேர்த்து வச்சிருவான். மேல இருந்து ஒரு பெரிய கல்லத்துக்கு தள்ள போடுவான். பச்சு நசுங்கி அவன் தலை நசுங்கி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்களே இது மேராஜ்ல அப்படியே உருண்டு ஓடும் கல். அந்த பாறை உருண்டு ஓடும். வானவர்கள் போய் அந்த பாறையை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரதுக்குள்ள திரும்ப பழைய மாதிரி ஆயிடும் தலை. திரும்ப பசங்க வேதனை. ஒருத்தனை பிடிச்சி ரத்த நீர்ல தள்ளி விடுவாங்க. தக்கி முக்கி போவான். அந்த பக்கம் முன்னாடி அங்க இருந்து தள்ளி விடுவாங்க. ஒருத்தனுடைய நாக்கு பிடிச்சி இரும்பு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டே இருப்பார். இதெல்லாம் எதற்கு? ஒருத்தன் மேல இருந்து குதிப்பான், மேல இருந்து தள்ளி விடுவாங்க. அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி தள்ளி விட்ட உடனே அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே பஸ்டாய் வெளியே வரும். அந்த பஸ்டாய் வெளியே வந்த உடனே அப்படியே அந்த பொருளை சுற்றி அப்படியே மாடு செக்க சுத்துற மாதிரி அப்படியே சுத்துவான். திரும்ப அவனுக்கு சரியா திரும்ப தூக்கி போவாங்க மேல, திரும்ப மேல கீழே போடுவான். அப்ப மறுமை என்று ஒன்று இருந்தால்தான் ஒவ்வொருத்தன் செய்யற எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு தரும்.